நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவனமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது. எல்லா வகையிலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எல்லா மதத்தினரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசில் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. சிறந்த மாநிலமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், தேச தலைவன், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், வாழும் உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், வாழும் தந்தை பெரியார், வாழும் அறிஞர் அண்ணா, வாழும் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற நமது அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு சிறந்த முதலமைச்சராக, இந்தியாவின் முதன்மை முதல்வர், சிறந்த முதல்வர், சிறப்பான முதல்வர், மக்கள் விரும்புகிற முதல்வர், மக்களாட்சி தருகிற முதல்வர், தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும். திராவிட மாடல் அரசுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும். திராவிட மாடல் அரசுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த 4 வருடங்கள் என்னென்ன சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதா யாரையெல்லாம் அரசுக்கு எதிராக தூண்டி விடுகிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. அது கவுந்துக்குச்சு. அதுக்கடுத்து இந்த அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்று என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் கஞ்சா அங்கங்கே கிடைக்கிதுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் பாஜக தான். முக்கந்திரா துறைமுகத்தில், குஜராத்தில், அதானிக்கு சொந்தமான துறைமுகத்தில் தான் 1,00,000 கோடிக்கு மேலே அபீன், கொக்கைன், ட்ரக்ஸு, கஞ்சா எல்லாம் வந்த அது இந்த கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட்டு, நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது எங்கே போச்சு, தொலைஞ்சு போச்சுன்ட்டான். ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டான். தமிழ்நாடுகள் விட்டு கஞ்சா புழக்கத்தை விட்டான். அவன் கட்சிக்காரன் போலி மதுபான பாட்டில் விற்றான். மதக்கலவரத்தை தூண்டி பார்த்தான். என்னென்னவோ பண்ணான். ஜாதி கலவரத்தை, இந்து மதத்துக்குள் ஜாதி கலவரத்தை தூண்டலாம்னு சொல்லி என்ன பண்ணால், ஒரு 2 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அந்த வன்னியர் சமுதாயத்தில் அந்த சமுதாயத்தை அடமானம் வைத்து இன்றைக்கு பிழைத்து கொண்டிருக்கிற, பிஜேபிக்கு புரோக்கராகவோ மாமா வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிஜேபியின் ஏஜென்ட்டுகள், சங்கிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், இவர் இருவர்களை திமுக மீது ஏவிவிட்டு வன்னியர்கள் திமுகவிற்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள். அதையும் தலைவர் தளபதி முறையடித்தார்கள். இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 தியாகிகளுக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம், சிலை, வன்னியர் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவரை கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலை வைத்து இன்றைக்கு வன்னிய கூட்டமைப்பு, வன்னிய அமைப்புகள், மறைந்த மாவீரன் ஜெய குருனுடைய மகள், மருமகன், அவருடைய மகன்கள் குடும்பமே வந்து தலைவர் தளபதிக்கு நன்றி தெரிவித்து விட்டார். வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் CN ராமமூர்த்தி போனோடு வந்து தலைவர் தளபதிக்கு நன்றி தெரிவித்தார். அதிலும் இதை செய்யவில்லை. இப்போ எதிராக திரையும் கையில் எடுக்கிறதுனா அவனுக்கு பிஜேபிக்கு கையில் வந்து கலை எதுன்னு கேட்டிங்கன்னா மதக்கலவரத்தை தூண்டுறது. குறிப்பாக இஸ்லாம் மற்றும் இந்து மதம் இவங்களுக்குள்ள மதக்கலவரத்தை தூண்டுறது. அவங்க வட மாநிலம் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். உத்தரப்பிரதேசெல்லாம் அந்த வேலை தான். அதனால தான் இந்த நரம்படி நாராயண, இந்த ஒட்டடக்குச்சி, இந்த ராஜா என்ன சொன்னாந்தாலும் இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா விவகாரத்தில் அவர்கள் கலவரம் செய்யும்போது பத்திரிகையாளத்தில் பேட்டி கொடுக்கும்போது சங்கி ராஜா இருந்தாலும் என்ன சொன்னான், சர்மா பூணூல் போட்ட பாப்பான் அந்த ராஜா, தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசா மாற்றுவோம், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இந்த மலையிலே இருக்கிறதே சிக்கந்தர் தர்கா, அந்த பகுதியை அயோத்தியாவாக மாற்றணும். இந்த அயோக்கியம் சொன்னானா இல்லையா? இந்த அயோக்கியம் சொன்னானா இல்லையா? இப்போது இந்த மதக்கலவரத்தை தூண்டலான்னு சொல்லி அதை கையில் எடுத்துட்டாங்க. மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர், கழக இளைஞரணி செயலாளர், நமது எதிர்கால தமிழக முதல்வர், வாலிப கலைஞர், நமது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட சங்கி கூட்டங்களுடைய அராஜகத்தை, அக்கிரமங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் டெங்கு கொசு போல் ஒழிப்பேன், மலேரியா கொசு போல் ஒழிப்பேன் என்று சொன்னாரே. இப்படிப்பட்ட மதக்கலவரத்தை தோன்றவன் நம்ம மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளே ஏற்றத்தாழ் இருக்கக்கூடாதுனா தான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதை வச்சு அரசியல் பண்ணி பார்த்தானுங்க. அது அவனுக்கு மைனஸ், திமுக ப்ளஸ் ஆச்சு. ஆனால் உதயாவை தலை வெட்டினு வந்தால் 10 கோடி என்னென்னவோ பண்ணால் பாலாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் சொன்னது கரெக்டு தான், சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னதுன்னு எல்லாம் பண்ணி பார்த்து கடைசியில் இந்த கண்டவனுக்கு பிறந்தவன் இந்த சீமான் சாமான் ஒரு புறம்போக்கு பையனை விட்டு தந்தை பெரியாரை ஈழ்வாக பேச சொல்லி அவன் தந்தை பெரியாரை ஈழ்வாக பேசினான். தலைவர் கலைஞர் சிலையை உடைப்பேன் என்று சொன்னான், பேனா உடைப்பேன் என்று சொன்னான். எதுவும் முடியாது. அவன் குடிச்சு விட்டு போதில் ஏதோ உடையறனா தேர்தலும் முடிஞ்சு போச்சு. 2 நாள் ரிசல்ட் வரப்போகுது. அது எங்கேயோ 70,000 80,000 ஓட்டில் திமுக வேட்பாளர்
அண்ணன் விசி சந்திரசேகர் ஜெயிக்க போகிறார், தளபதி அண்ணன் உதயாங்க ஜெயிக்க போகிறாங்க. இப்போ எடுத்தான் பாருங்க கையில், என்ன எடுத்தான் தெரியுமா? இந்து மதம் இஸ்லாம் மதத்துக்குள்ளே கலவரத்தை விடலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் தேடினா அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் அங்கே மலையில் முருகர் கோயில் இருக்குல்ல, நம்ம முருகர் கோயில் இருக்குங்க. அந்த முருகர் கோயில் அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மலையில் சைவ இந்த வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குதுங்க, சமண கோயில் இருக்குங்க, மேலே உச்சியில் ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க, நடுவில் சிக்கந்தர் தர்கா இருக்குங்க. இப்போ பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி காரனுக்கு இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லை, அது எங்கள் இந்துக்கள் கோயில். நாங்கள்லாம் மதுரை கூட்டமானா திருப்பரங்குன்றம் கோயில் அவசியம் போவேன், சிக்கந்தர் தர்காவும் போய் பார்த்துருக்கேன். சமண கோயில் இருக்குது, வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குங்க, மேலே ஈஸ்வரன் கோயில் இருக்குங்க. அந்த மலை நடுவில் தாங்க இருக்குது சிக்கந்தர் தர்காங்க ஆச்சுங்களா. அது ஒரு ஒதுக்குபூர்வமாக இருக்குது. சமண கோயிலுக்கு வெங்கடேஸ்வர பெருமாள் சமண கோயிலுக்கு போகிறதுக்கோ இல்லை ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிற வழியிலலாம் இல்லை, அது ஒரு ஒதுக்குபூர்வமாக இருக்குது. அது இன்றைக்கி நேற்று இல்லை, 700-750 வருஷமாக இருக்குதுங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், இந்த சிக்கந்தர் தர்கா பிரச்சனை எடுக்கிறான் பிஜேபி. இந்து அமைப்புகள் போராட்ட ஆர்ப்பாட்டம்னு பண்ணானுங்க, காவி கொடி கட்டின்னு. இது இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம், இந்து அமைப்பும் இல்லை, என்ன சொல்கிறது, பொந்து அமைப்பும் இல்லை, சந்து அமைப்பும் இல்லை. உண்மையான இந்து அமைப்புகள் எல்லாம் நாங்களும் இந்து தான். எங்களுக்கு என்ன இஸ்லாத்துக்கு போனோம், கிறிஸ்தவத்தை போய் நாங்கள் சண்டை போடுறோமா? உண்மையான இந்து அமைப்புகளெல்லாம் ஒரு மதசார்பற்ற அமைப்பாகத்தான் இருந்து எல்லோரோடும் எல்லா மதத்தினரோடும் கலந்து அவர்கள் இந்த சமுதாயத்தில் எல்லோரோடும் பழகி வருகிறார்கள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவனுங்க இந்து அமைப்புனுக்கு ஒரு காவி கொடி கட்டி பிஜேபிக்காரன் வந்து திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ தகராறு பண்ணால் உங்களுக்கெல்லாம் தெரியும். திருப்பரங்குன்றத்தில் இவனுக்கு பண்ண தகராறுலாம் தெரியும், எவ்வளோ தகராறு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அங்கே வந்து சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கக்கூடாதுன்றான். ஏன்டா தர்கா எடுத்துக்கு தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை உண்டாக்க பார்க்குறீங்களா சங்கி பசங்களா? பாபர் மசூதி இடிச்சிங்க கேட்டதுக்கு, அது ராமர் கோயில் இருந்துச்சு இடிச்சு பாபர் மசூதி கட்டினாங்க. நீங்கள் சரி ரைட், நீதிமன்றத்தில் தீர்ப்பு ராம ஜென்ம பூமி அந்த அமைப்புக்கு சாதகமாக வச்சு நான் நீதிமன்ற தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பலை. சரி கோயிலை கட்டிங்க விடுங்க. திராவிட மாடல் அரசு எந்த குறை சொல்லுங்க. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். 2026 மீண்டும் தமிழ் இனத்தின் தலைவர், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் 2026 நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார். மீண்டும் துணை முதலமைச்சராக எங்கள் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவை திமுகவினர் அமைச்சராக வரப்போகிறார். எனவே இதை கெடுக்கணும், மதக்கலவரத்தை பெருசாக்கலான்னு தர்கா கிட்ட வந்துக்கிறான் இந்த ராஜா இல்லை, இந்த பொறுக்கி பையன். அவனை அப்படி வேறு என்ன பேச சொல்கிறீங்க? இந்த சவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்து அதோடு சேர்ந்து எய்ட்ஸ் நோய் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கான் பார்க்குறது அந்த ராஜா. பூந்தொடப்பத்திலே நூல் மாதிரி இருக்கும் ஒரு குச்சி, அதோட மோசமாகறான். அவன் என்ன பேச்சு பேசுகிறான் அந்த ராஜா. இந்த பிரச்சனையை வந்து அங்கே தர்கா இருக்குது எப்படின்னா, முஸ்லீம் வீட்டில் போய் இந்துக்கள் யாரும் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அயோக்கியம் தான் இந்த ராஜா. இப்போ ரம்ஜான் நடந்தால் மாமா மச்சான் தான் நம்ம இஸ்லாமர்கள் நம்மளும் பழகிறோம். ரம்ஜான் நடந்தால் நம்ம வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட கூடுவாங்க, வீட்டுக்கு பிரியாணி கொடுத்து அனுப்பாங்க. பொங்கல் தீபாவளிக்கு நம்ம பலகாரம் கொடுத்து அனுப்போம், அவங்க வந்து நம்ம வீட்டில் கலந்துவாங்க. நம்ம இப்படி தான் தமிழ்நாட்டில் மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம். இதுக்கு எப்படியெல்லாம் களங்கம் கற்பிக்கலான்னு சொல்லி இந்த ராஜா இந்துக்கள்லாம் வந்து எப்படி முஸ்லீம் வீட்டில் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்லான்னு கேட்குறான். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே. மோர் தேன் 1 crore முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி, மோர் தேன் 1 crore முஸ்லீம்ஸ் ஆர் இன் அவர் தமிழ்நாடு. ஐ ஆம் சேயிங் ஒன்லி இன் தமிழ்நாடு மோர் தேன் 1 crore முஸ்லீம்ஸ். அவங்கள என்ன பண்ண சொல்கிற? பாகிஸ்தான் வெட்ட சொல்கிற ராஜாக்கு சொல்கிறேன். நீயே வடநாட்டில் வந்த ஒரு சங்கி பையன் தானடா தமிழ்நாட்டுக்கு, நீயே வடநாட்டில் வந்த சங்கி பையன் தானே இந்த ராஜா. நாங்கள் வந்து அந்த அங்கே எப்படி ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க, ராஜா சொல்கிறது. ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க. அவங்க தர்காவில் ஆடு வெட்டினா கோழி வெட்டினா உனக்கு எங்கே வலிக்குது? உன்னை வெட்டல இல்லை ராஜா, உன்னை வெட்டல இல்லை, ஆடு கோழி தானே வெட்டுறாங்க, வெட்டின்னு போட்டோம். இந்து மதத்தில் கூட தான் ஆடு கோழி வெட்டி நம்ம வழிபாடு பண்ணுறோம். நீ பாப்பான், உனக்கு குலதெய்வம் கிடையாது. நீ நாங்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் நீ உள்ள உங்கள் வீட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு நீ சாப்பாடு போட மாட்டேன். மரியாதைக்குரிய ஒன்றிய அரசனுடைய இணையமைச்சர் எல் முருகன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடியா? வெளியே உட்கார நீ பேசி அனுப்பிச்ச. சங்கராச்சாரியர் சமமாக உட்காரைப்பாரா? கீழே தானே உட்காரைக்கிற அப்படி. ஆனால் உன்னை எதிர்க்க உட்காரைக்கிறாருல்ல, உனக்கு குலதெய்வம் கிடையாது. இப்போ நாங்கள் இந்து மதத்தில் எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் இருக்குது. எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன். இப்போ நிறைய இருக்கிறாங்க, கருப்பண்ணசாமி, முனியாண்டி, எவ்வளவோ குலதெய்வங்கள் இருக்குது. எங்கள் குலதெய்வங்களுக்கு நாங்கள் ஆடு பலி கொடுப்போம். அது எங்கள் குலதெய்வனுடைய வழிபாடு. கோழி பலி கொடுப்போம், ஆடு பலி கொடுப்போம், கோழி அரைப்போம்.
அங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். எங்கள் குலதெய்வம் இந்து மத குலதெய்வத்தை ஆடு பலி கொடுக்குறோம், கோழி பலி கொடுக்குறோம். நம்ம இந்து மதத்திலே இருக்குது. அந்த மாதிரி அவங்க இஸ்லாம் மதத்தில் ஆடு கோழி பலி கொடுத்தா உனக்கன்னா இன்னும் எச்சராஜன் என்ன நான்வெஜ்ஜே சாப்பிட்றதுலே திருட்டு பையன். வீட்டில் எல்லாம் கறி துண்டுறான். மாட்டுக்கறிலேருந்து, ஆட்டுக்கறிலேருந்து, கோழிக்கறிலேருந்து, மீன் கறியிலேருந்து, பறக்கிறது, ஓடுறது, நீந்துறது, ஊர்ந்து போகிறது எல்லாமே துண்டுறான். இங்கே வந்து சும்மா சொல்கிறது, அங்கே காடு கோழியில் வெட்டுறாங்க, இங்கே எப்படி இருக்கலாம். எனக்கு இந்து மதம்னா இந்து மதம் இருக்கிற இடத்துல சிக்கந்தர பாஷா கோயில், அது சிக்கந்தர பாஷா தர்காவை அங்கே வந்து அகற்றணும். அதாவது இது மூலியமாக கலவரத்தை உண்டாக்குறதுக்கு. பாத்தியா திராவிட மாடல் அரசில் மதக்கலவரம். ஒரு பக்கம் இந்துக்கள் எங்கள் இந்து மதத்தை ஈடுபடுத்துகிறாங்கன்னு அப்படி ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறது. இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் அது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ இஸ்லாமியர்கள் திமுக வெறுத்துருவாங்க. இதோட வேறு வேலை பாருங்கடா போயிட்டு. அதுக்கு இந்த எச்ராஜா நாங்கள் இந்த தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்றி காட்டுவோம். ஒரு சாமியார் பையன் எங்கிறான் பாருங்க. அங்கே யோகி ஆதித்யநாத் தான் என்ன ஒரு சாமியார் பையன். அவன் முதலமைச்சர் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாற்றி காட்டுவோம். திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கிற பகுதி, அந்த மதுரை கோயிலுக்கு இருக்கிற அந்த பகுதியை நாங்கள் வந்து அயோத்தியாவை மாற்றி காட்டுவோம். ஒரு அப்பனுக்கு பிறந்ததான் மாற்றி காட்டுறான். நீ கவுன்சிலர்னாலே ஜெயிக்க மாட்டிய எச்ராஜா. நீ முதல்ல கவுன்சிலர்னாலே ஜெயிக்க மாட்டிய. உனக்கு ஏன் இவ்வளோ பேச்சு? கவுன்சிலர்னாலே ஜெயிக்க மாட்டிய. மாண்புமிகு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு சொன்னார், கவுன்சிலர்னா கூட ஜெயிக்க முடியாது எச்ராஜா அவ்வளோ பேசுகிறாருன்னு சொல்லி. நீ கவுன்சிலர்னாலே ஜெயிக்க முடியாது எச்ராஜா. 2001 நீ எம்எல்ஏவை ஜெயிச்சனா திமுக கூட்டணி தலைவர் கலைஞர், தலைவர் தளபதி ஸ்டாலின், திமுக தொண்டை உனக்கு போட்ட பிச்சை எம்எல்ஏ பதவி. அதாண்டி எப்பனா ஜெயிச்சுக்கிறியா? அதிமுக கூட்டணி நின்று ஜெயிச்சுக்கிறியா? நீ ஜெயிக்கவே முடியாது உலகத்தில். உன்னால மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. உத்தரப்பிரதேசமாக மாற்றிவா தமிழ்நாட்டை. இது பெரியார் மண்ணுடா. நீ ஒட்டிய சீமானை என்னாச்சு? அந்த சீமான் சாமான் பையன் காரித்து பின் போயிட்டான். பொதுநல எல்லா கட்சிக்கும் விரோதி ஆயிட்டான். இனி அவன் கூட அவனா போய் பேசுறதுக்கும் பயப்படுவான். இது என்றைக்குமே பெரியார் மண். ஈவேரான்னு சொல்கிற எச்ராஜா பெரியாரை பற்றி பேச, பெரியார் சிலை உடை பண்ணதுக்கு உனக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்கல்ல, மறந்து போச்சா? இது திராவிட மண். இது திராவிட மண். பார்த்து பேச. அவன் யார்? அந்த ஆட்டுக்குட்டி. ஆமாம், அந்த சாட்டையால் அடிச்சுக்கிறான் பாரு. அந்த சாட்டையடி செருப்பு போட மாட்டான். நான் செருப்பு போட்டுக்கிறான். வயிற்று சோறு துண்டு என்ன துண்டுற? டே பைத்தியக்கார அண்ணாமலை. அவன் மாண்புமிகு தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் இப்படி மதக்கலவரத்தை முருகர் பக்தர் என்ற பேரில் மதக்கலவரத்தை தூண்டினால் இரும்புகரம் கொண்டு இந்த அரசு உங்களை அடக்கும்னு சொன்னார். ஆமாம், முருகர் எங்க தமிழ் கடவுள்டா. நான் கேட்குறேன் எச்ராஜா, டே நீ ஏன்டா முருகருக்கு வந்துட்டு உரிமை கொண்டாரு? டே முருகர் ஒன்றும் பாப்பாங்க கிடையாது. முருகர் பூணூல் போட்ட பாப்பாங்க கிடையாது. எச்ராஜாக்கு சொல்கிறேன், முருகர் வந்து பூணூல் போட்ட பாப்பாங்க கிடையாது. முருகர் ஓசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, எங்கள் ஜாதி முருகன். நீ ஏன்டா அந்த முருகனுக்கு வந்துட்டு உரிமை கொண்டாடி முருகன் பேரில் பிஜேபி காரனுங்க காவி துண்டு போட்டுன்னு பச்சை துண்டு போட்ட மதக்கலவரத்தை தூண்டு பார்க்குறீங்க. மதக்கலவரத்தை தூண்டு போடுவோம். 4 பேர் என்கவுண்டரில் போட்டால் சரியாக போகுது. இந்த மாதிரி மதக்கலவரத்தை தூண்டுறவங்கள. அதுக்கு நான் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் இரும்புகரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறான், இந்த அண்ணாமலை பிளக்கா பையன், இவன் சொல்கிறான், இந்த சல்லி பையன் சொல்கிறான், இந்த பாடூஸ் லக்காடி பையன் சொல்கிறான், அண்ணாமலை பார்த்து பேசுங்க ரகுபதி, எங்களை இரும்புகரம் கொண்டு அடக்குவீங்களா? முருகபக்தர் மீது கை வைத்தால் இருக்கிற இடம் இல்லாத இருக்கிற இடம் இல்லாத போயிடுவான். இருக்கிற இடமே தெரியாத போயிடுவான். அதாவது அவன் என்ன சொல்ல வரான் புரியுதா? மாண்புமிகு அமைச்சர், டே புறம்போக்கு, நீ எம்எல்ஏ நின்று தோத்த, எம்பி நின்று டெபாசிட் வாங்கல, உங்கள் கட்சியில் நோட்டாக்கு கீழே வாங்குற கட்சி தனியார் நின்னா, அவர் தேர்தலில் நின்று அந்த காலத்திலே எம்எல்ஏவாக இருந்தவர், மந்திரியாக இருந்தவர், திமுகவில் எம்பியாக இருந்து ஒன்றிய இணையமைச்சராக இருந்தார், சென்ட்ரல் எம்ஓஎஸ் மினிஸ்டராக இருந்தார், சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். இப்போ திமுகவில் எம்எல்ஏவாக ஜெயிச்சு இன்றைக்கி லா மினிஸ்டராக இருக்கார். அவரை பார்த்து நீ இருக்கிற இடம் இல்லாத போயிடும், இருக்கிற இடமே இல்லாத போயிடுமா, அவர் இருக்கிற இடமே தெரியாது போயிடுமா. அதாவது நீ எங்கே இருக்கன்னு இல்லாத மாதிரி போயிடும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன். நானெல்லாம் ஒன்று சொல்லிட்டா, நான் அமைச்சர்களுக்கெல்லாம் வந்துட்டு யாருன்னா அமைச்சரை திமுக அமைச்சரை திட்டினா அவங்களுக்காக நான் பேசுகிறேன்னா நான் எந்த அமைச்சர்கிட்ட நான் போனது கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இது எல்லோரும் பார்ப்பாங்கன்னா நம்மகிட்ட வந்தான் குமரம் ஒரு காரியம் சாதிச்சுக்கண்ணா எந்த அமைச்சர்கிட்ட போனதில்லைன்னு சொல்கிறேன். நான் எந்த அமைச்சர்கிட்டையும் போனதில்லை. எந்த அமைச்சர்கிட்டையும் நான் போகிற அமைச்சர் யாருன்னு கேட்டால் எல்லா வகையிலும் எனக்கு மட்டும் இல்லை, திமுக இருக்கிற எல்லா பேச்சாளர்களுக்கும் தாய் உள்ளத்தோடு உதவி செய்கிறது. அவங்களுக்கு எதனா ஒன்றுனா தலைவர்கிட்ட போய் பேசுறது. மாண்புமிகு தமிழகத்தின் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம், அண்ணன் ஏவா வேலு அவர்கள்,
அதற்கடுத்து மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகன் கழக முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் கே நேரு அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சக்கரபாணி அவர்கள், இப்படி அமைச்சர்கள் இருக்காங்க. அதே மாதிரி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீக செம்மல் அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்கள், எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ, இப்படிப்பட்ட ஒரு சிலர் பேச்சாளர் என்றால் உயிர் கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட போவோம், எதனா கேட்போம், அவங்க பேச்சாளருக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. மற்றபடி எத்தனையோ அமைச்சர்களை பற்றி நான் பேசுகிறேன், எத்தனையோ எம்எல்ஏக்களுக்கு பேசினேன், எத்தனையோ மாவட்ட செயலர்கள்லாம் பேசினேன். அவங்களெல்லாம் இந்த 4 வருஷத்தில் போய் பார்த்ததும் இல்லை. ஆனால் எந்த அமைச்சரை பேசினாலும் நான் ஏன் பேசுகிறேன்னா, அந்த அமைச்சருங்க நான் தனிப்பட்ட நபருக்காக இல்லை, அவர் திமுகவிலே அமைச்சராக இருக்கிறார், திமுகவிலே எம்எல்ஏவாக இருக்கிறார், திமுகவிலே மாவட்ட செயலராக இருக்கிறார், தளபதி படைவரிசையிலே பணியாற்றுகிறார். அவரை விமர்சித்தால் அது என் திமுக விமர்சிப்பது போல், என் தலைவர் தளபதி விமர்சிப்பது போல், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை விமர்சிப்பது போல். அதனால தான் பேசுகிறேன். என் ரகுபதியை பார்த்து சொல்கிறேன், இருக்கிற இடம் இல்லாத தெரியாது போயிடாட்டா புறம்போக்கு. உங்கள் அப்படிக்கே நீ பிறந்தா வாடா. நாங்கள் நினச்சதை என்றைக்குமே நீ இருக்கிற இடம் இல்லாத போயிட்டுருப்போம். உங்கள் கட்சி பிஜேபி இருக்கிற இடம் இல்லாத போயிட்டுருக்கோம். அந்த எச்சராஜா விட அழகாக தூக்கின்னு போய் ஆப்பிரிக்காவில் பெண்கள் மட்டும் வாழ்கிற காடுக்கு தான். அவங்க இது வரைக்கும் ஆண்களே பார்த்தது இல்லையா. ஆண்கள் மாட்டினாங்க, கதை காலி. அங்கே எடுத்துன்னு போய் எச்சராஜா போட்டு வந்துடும். பீஸ் ஆகிட்டு இருப்பாங்க. தளபதி விட்டு வச்சுக்கிறாரு. தளபதி இயேசுபுத்தர் காந்தி வழியிலே அரசியல் நடத்த ஒரு தலைவன். யாரும் பழி வாங்குவது ஜெயலலிதா போல் சர்வாதிகாரத்தனமாக அவர் ஆட்சி நடத்தவில்லை. ஆனால் அப்படிதான் நடத்தணும். இப்போ இங்க இருக்கிறானுங்க பாரு, இந்த சங்கி கூட்டம், இந்த வடதுசாரிகள்லாம் வரானுங்க பாரு, இந்த சீமான் சாமான் போன மாதிரி இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க. இவனுக்கு அப்படிதான் நடத்தணும். அண்ணாமலைக்கு சொல்கிறேன், யாரடா சொல்கிறேன், இருக்கிறோட இல்லாத போயிடணும், நல்லா விட்டு வச்சுக்கிறாங்க பாரு. 2026 தேர்தலில் வாடா பெட்டானி, யார் கூட கூட்டணி சேர என்ன பண்ணுறேன்னு. எனவே இந்த சிக்கந்தர் தர்கா விஷயத்தை பெருசுப்படுத்தாங்க. ஏன்னா அது 750 வருஷமா இருக்குது சிக்கந்தர் தர்கா. 750 வருஷமா சிக்கந்தர் தர்கா இருக்குது. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்டா இப்போ புதுசாக பிரச்சனை உருவாக்குறீங்க? திருப்பரங்குன்றத்தில் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் யாராவது சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அங்கே ஒரு காடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்கன்னு யாருன்னா சொல்லிக்கிறாங்களா? உள்ளூர் மக்கள் யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களா, போராட்டம் நடத்துகிறாங்களா, மறியல் நடத்துகிறாங்களா, இதுவரை கொடி தூக்கியிருப்பாங்களா? நீதிமன்றத்தில் அப்போ எப்பயோ தீர்ப்பு வந்துச்சு, சுதந்திரத்துக்கு முன்னால் 3 தீர்ப்பு வந்துச்சான்றாங்க. அந்த 3 தீர்ப்பையும் அங்கே சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடாது, அந்த தர்காவை அகற்றோன்னு எந்த நீதிபதியும் சொல்லலை. கோயிலுக்கு சொந்தமான இடம், கோயில் இருக்குது, இருந்தாலும் அங்கே தர்காவும் இருக்குது. 2 சமூக மக்களும் 2 சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க தான் நீதிமன்றத்தை சொல்லிக்கிறாங்க. இல்லை எங்களுக்கு கோயிலுக்கு தான் சொந்தமான இடம்னு சொன்னார் நீதிபதி என்ன கூட, அப்போ கூட அப்படியே அவர் சொல்லியிருந்தா கூட அப்போ கூட அங்கே இருக்கிற சிக்கந்தர் தர்காவை அகற்ற வேண்டும் என்று எந்த நீதிமன்றத்திலும் எந்த கணம் நீதிபதிகளும் சொன்னதில்லை. இதை விஷமத்தனமான பிரச்சாரம் செய்கிறான் பாஜக. 750 வருஷத்துக்கு முன்னால் பிரச்சனை ஏன்டா இவனுங்க கொண்டு வரீங்கடா? உங்களுக்கு இப்போ எந்த ஒரு ரீசெண்டாக இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த பாலிடிக்ஸ் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆமாம், நடக்கிற கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் எந்த பிரச்சனை கிடையாது, எதுவும் சொல்ல முடியாது. அதனால தான் அவன் சீமான் விட்டு எப்பயோ இறந்து போன பெரியார் அப்போ பேசுனத இப்போனோ பெரியார் நேற்று காலையில் பேசின மாதிரி, முந்த நேற்று பேசின மாதிரி, போன வாரம் பேசின மாதிரி பெரியார் என்னவோ இப்போ உயிரோடு இருக்கிற மாதிரி இப்போ ஒரு திராவிட கழக தலைவராக இருந்துன்னு அவர் வாகன பிரச்சாரத்திலும் பொதுக்கூட்டத்திலும் மாநாட்டிலும் அரங்க நிகழ்ச்சிகளையும் இப்போ ஏதோ அவர் பேசின மாதிரி அப்போ எப்பயோ பேசுறதுன்னு இப்போ பெரியார் எப்படி பேசினாலே லூசு. அவர் தான் இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு கால சூழ்நிலைக்கு பெரியார் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை, அன்னைக்கு கால சூழ்நிலைக்கு பெரியார் அப்படி பேசினால தான் இன்னைக்கு எல்லாம் திருந்தி வாழ்றா. இன்னைக்கு இந்த நாடு சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு எல்லாம் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டோம். பெரியாரின் கனவுகள் எல்லாம் தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார், தலைவர் தளபதி நிறைவேற்றிருக்கார். எதிர்காலத்தில் அதை நிலைநாட்டுவார் நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த பிஜேபிக்காரன் பெரியாரை பற்றி பேசுன்னு பழைய கதையை இப்பயும் பழைய சேர்த்துக்கணும். இது 750 வருஷத்துக்கு முன்னால் கட்டின சிக்கந்தர் தர்காவை எடுத்துன்னு பேசுறியா? ஏன்டா புறம்போக்கு பசங்களா? இதை வச்சு மத கலவரத்தை துண்டான பார்க்குறீங்களா? பிஜேபிக்காரன் அது இந்து அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறான் பாருங்க. நான் எல்லா இந்து அமைப்பு சொல்கிறேன், நானும் இந்து தான். இந்து மதத்தின் மீது எனக்கு நிறைய மரியாதை உண்டு. நான் பெருமைப்படுகிறேன் இந்து மதத்தில் பிறந்தது. நான் பயங்கரமாக சாமி கும்பிடுவேன், எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் இஸ்லாம் மதத்தையும் மதிக்கிறேன், கிறிஸ்துவ மதத்தையும் மதிக்கிறேன். ஆனால் இந்த பிஜேபி கூட ஒரு இந்து முன்னணின்னு ஒன்று இருக்குது. இவனுங்களுக்கு மத கலவரம் தூண்டுறதே தான் வேலை. இந்த பிஜேபி கூட இருக்கிறா பாருங்க, அவனுக்கு எடுப்பா அவனோட இந்து முன்னணி, பிஜேபியோட இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி நிற்கிறானுங்கள, இவனுங்களை வச்சு
அவனுக்கு அவ்வளோ கூட்டம் கிடையாது. அங்கே போனவன் அத்தனை பேர் யாருன்னு கேட்டா எல்லாம் வெளியூர்கார. திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் வந்து யாரும் கிடையாது. அந்த திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் செய்த கலவரம். போனவன் அத்தனை பேர் வெளியூர். கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். கன்னியாகுமரியில் இருக்கிற பிஜேபிக்காரன் அத்தனை பேர் ஏற்றினோட்டான். கோயம்புத்தூர் அண்ணாமலை அத்தனை பேர் ஏற்றினோட்டான். பிஜேபிக்காரன் வந்து காவி குடி பிடிச்சின்னு அங்கே கரெக்டாக பண்ணுறான். நாங்கள் இந்து அமைப்புன்னு இவனில் என்ன பண்ணுறது? எதனா பேசினா இந்து மதத்தை பற்றி பேசிட்டானுவான். என்னை விட இந்து மதம் நீங்கள் யாரும் இருக்க முடியாது. இந்து சமய அறநிலைத்துறை எவ்வளோ சிறப்பாக செயல்படுது. கோயில்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் நான் வாயில் புழு வந்து லக்குவா அடிக்கும் உங்களுக்கெல்லாம். இன்றைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஆன்மீக சம்பல் PK சேகர் பாபு யார்? அவரை விட ஒரு ஆன்மீகவாதியாடா தலைவர் தளபதி. ஒருத்தருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தராருன்னா இந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பணியாற்றுவரா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்புடையார் பார்த்து தான் கொடுப்பார். அண்ணன் சேகர் பாபு அவரே ஒரு சாமியார் தானே. மாண்புமிகு அமைச்சர் ஆன்மீக சம்பல் அண்ணன் சேகர் பாபு யார்? He himself is a sage. That is a pure sage. He is pure than milk. He is a devotional minded person. He is a pure sage. He is a Dravidian sage. Honorable Minister அண்ணன் சேகர் பாபு அவரே ஒரு சாமியார். அவர் வச்சுருக்கிற தாடி முடி வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 200 நாள் சபரிமலைக்கு போகிறாரு. எப்போ பார்த்தாலும் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறாரு. அவரே ஒரு சாமியார் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆள் நல்லா கலராக சக்கா சோக்காக தான் இருக்கிறாரு. டையெல்லாம் அடிச்சுட்டு சேவிங்கெல்லாம் பண்ணிட்டா அல்டிமேட் சார் அஜித் மாதிரி இருப்பார் எங்கள் அண்ணன் சேகர் பாபு பார்க்குறது. ஆனால் அவர் ஆன்மீகவாதி. அவரே ஒரு சாமியார் ஆச்சு. அவரை விட நீங்கள் பிஜேபி RSS நீங்கள் சங்கி பசங்க சாமியார் பூரா பிராடு பசங்க. 420 8 பார்ட்டிங்க. ஆசிரமத்தில் பெண்களை கற்பழிக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற, கோயில்கள் சுத்தமாக இல்லைன்ற மொத்தம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏண்டா அவன் எவனா மொத்தம் தானே ஒரு ஐயர் ஒருத்தன். அவன் பேர் என்ன தேவநாதனை காஞ்சிபுரத்தில். அவன் என்னடா வேலை பார்த்தான் கோயிலுக்குள்ளே? அந்த ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே. நாங்கள்லாம் ஈஸ்வரன் கோயிலுக்கு போகிறோம்னா 2 நாள் மொகிலின்னு ஒரு ஊர் ஆந்திராவில் பழமேர் பக்கத்தில். மொகிலின்னு ஊர் பழமையான ஈஸ்வரன் கோயில். அங்கே போனோன்னா 2 நாள் சுத்தபத்தமாக இருந்தால் நாங்கள் மொகிலி கோயிலுக்கு போவோம். மொகிலி கோயிலுக்கு போகிறது அது ஆந்திராவில் மொகிலி ஈஸ்வரன் கோயில். அவ்வளோ சுத்தபத்தமாக. இவன் என்ன பண்ணுறான்? தேவநாதன் பார்ப்பான் எல்லாம் ஒரு வேஸ்ட் எடுத்து வயிற்றுக்கு மேலே கட்டுன்னு பூணூல், அப்படியே பூணூல் கூட கைட்டில் பூணூல் போட்டுன்னு பட்டை அடிச்சுன்னு ஒரு லிங்கத்தை எடுத்து கால் மேல் வச்சிட்டான். சார் கோயில்களெல்லாம் வந்துட்டு அசுத்தமாக இருக்குது, இந்து மதத்துக்கு எதிரானது, இந்து மத கடவுளுக்கு எதிரானது, திராவிட மாடல் அரசுன்னு பேசுகிறான். எல்லாம் இந்த எச்சராஜா இந்த பைத்தியக்காரன் சாட்ட அண்ணாமலை, இந்த பிஜேபி சங்கி பசங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த சாமியார் பசங்க, மதக்கலை தூண்டுறவனுங்க. அவனுக்கு சொல்கிற பாப்பார் பசங்களை சொல்கிறேன். எல்லாரும் பாப்பான்னு சொல்ல, இந்த மதக்கலை தூண்டுறான் பாரு அந்த பாப்பான்களை சொல்கிறேன். இந்த நம்ம ஈஸ்வரன் கோயிலில் இந்து சாமி ஈஸ்வரன் கோயிலில் ஐயரு அவன் பார்ப்பான் பூஜை பண்ணுறவன். அவன் என்ன பண்ணுறான்? காலை தூக்கி லிங்கத்தை மேலே வச்சுட்டான். இவன் லிங்கத்தை காட்டுறான். ஒரு பொம்பளை நிற்க வச்சிட்டான். என்ன பண்ணிதான் பார்த்தீங்களா? பொம்பளை அவன் உள்ளேயே மேட்டரை முடிச்சிட்டான். கோயில்லடா கோயிலில். நீங்கள் கோயிலை பற்றி பேசுகிறீங்களா? அவன் யாரா? அவன் கேட்டி ராகவனா? அவன் சாமி ரூமில் பார்ப்பான். அவனும் பார்ப்பான். நல்லா பூணூல் தெரியும். அவன் என்ன பண்ணான்? பிஜேபியில் பெரிய பொறுப்பில் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? சாமி ரூமில் எதிர்க்க நம்ம முருகர் வேல் இருக்குது, முருகர் படம் இருக்குது, அம்பாள் படம் இருக்குது, வெங்கடேஸ்வரமால் படம் இருக்குது, ராமானுஜர் படம் இருக்குது, ராகவேந்திரா படங்குது. அங்கே கால் 2 நீட்டிட்டான் சார். வேஸ்ட் எல்லாம் தூக்கிட்டான். மற்றவன் கையை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம கை தானே நமக்கு பயன்படுறது. கையால் அடிக்கிறான். அதை வெளியிட்டான். வடமாநிலத்தை பூரா சாமியார் பொம்பளைங்களை கற்பழிக்கிறவங்க தானே. கோயிலே பொம்பளைகளை கற்பழிப்பு இல்லை. பிஜேபி என்ன பாலியல் ஜல்சா கட்சாச்சே? நீங்கள் பேசுகிறீங்களா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் திராவிட மாடல் அரசில் எல்லா கோயில்கள், ஆயிரக்கணக்கான கோயில்கள் குடமுழக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கோயில்களில் அன்னதானம், எல்லா சாமி நகைகளை பிஜேபிக்கார சங்கி பசங்க திருடி வச்சிருந்தா அத்தனை கோயில் நகைகளை மீட்டு, கோயில் சொத்துக்களை மீட்டு, கோயில் வாடகைகளை மீட்டு இன்னைக்கு எல்லா கோயில் சிறப்பாக இருக்குது. திராவிட மாடல் அரசில் வடமாநிலத்தை அப்படி எந்த கோயிலாவது இருக்குதா? இன்னைக்கு இந்தியாவில் சிறப்பாக இந்து சமய அறநிலைத்துறை செயல்படுகிற மாநிலம் எது ஒன்று கேட்டால் தமிழ்நாடு. நீங்க பேசுறீங்களா? திருட்டு பசங்களா நீங்க பேசுறீங்களா? இதெல்லாம் எடுபடாது. இப்பெல்லாம் இந்த இந்து மதம் பேசுறதெல்லாம் தளபதி மக்கள் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிட்டார். தளபதி மக்கள் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிட்டார். பிஜேபிக்காரன் சொல்கிறேன், தளபதி மக்கள் இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிட்டார். அதை விட ஆழமாக நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பதிஞ்சிட்டார். திமுக விட்டா நமக்கு வேற கட்சி ஆட்சி பண்ணுறதுக்கு நல்ல கட்சி கிடையாது. அவங்க ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க கிடையாது, எந்த மதத்துக்கு எதிரானவங்க கிடையாது. ஒரு சமத்துவ தலைவர் தளபதி ஸ்டாலின் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த சமாச்சாரத்தை இந்த சிக்கந்தர் தர்கா சமாச்சாரத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணால் எந்த மதக்கலவர் தூண்ட பார்த்தா வாழை ஒட்ட நெருக்கிடுவார் தளபதி. அமைதியாக இருக்கிறாரு. பொங்கி எழுந்தார். சாது மிரண்டா காடு மிரளும். பார்த்து நடந்த எச்சராஜாக்கு சொல்கிறேன். ஆனால் தளபதி நேராக பார்த்தா அப்படியே பொம்பும் வந்தால் தளபதி மிரட்டு விடுறது. நீங்கள் இந்த இந்துத்துவ அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாதரா.
இது பெரியார் மண், கலைஞர் மண், தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற மண். இந்த மண்ணை பாதுகாக்க, திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடந்து பாதுகாக்க, 50 வருடங்கள் பாதுகாக்க இங்கே வாலிப பெரியாராய், வாலிப அண்ணாவாய், வாலிப கலைஞராய் எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் இந்த மண்ணில் அரசு செய்து கொண்டிருக்கிறார். சங்கி கூட்டங்களை ஜாகிரதையாக நடந்துக்கோங்க. மதக்கலவரத்தை மட்டும் தூண்டாதரா. நாங்கள் முஸ்லீம், இந்து முஸ்லீம், நாங்கள் மாமா மச்சானா இருக்கிறோம். நான் இப்பயும் சொல்கிறேன், கண்டிப்பாக இது நிறைய ஷேரிங் பண்ணுங்கள். அங்கே சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் தர்கா இருக்குல்ல திருப்பரங்குன்ற மலையில், நீங்கள் கவலைப்படாதீங்க. தளபதி இருக்கார். ஆடு வெட்டு, கோழி வெட்டு, என்ன விருந்து வெயி, எங்களையும் கூப்பிடு, நாங்களும் வந்து சாப்பிட்றோம். என்ன அங்கே இந்த உலகம் இருக்கும் வரை திருப்பரங்குன்ற மலையில் அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கும். இது மதசார்பற்ற நாடு, இந்துக்களுக்கான நாடு, முஸ்லீம்களுக்கான நாடு, கிறிஸ்தவர்களுக்கான நாடு. இங்கே இந்த மதம் பெரிய மதம் சின்ன மதம் கிடையாது. 96 சமத்துவபுரத்தை உண்டாக்கிட்டு போயிட்டார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அந்த தலைவன் விதித்த விதை. இங்கெல்லாம் நீங்கள் பிஜேபி சங்கிங்க இந்த ஆட்டெல்லாம் இங்கே போடாதீங்க. என்ன சொல்கிறது, நான் ராஜாக்கு சொல்கிறேன், இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி வரலாம் தமிழ்நாட்டில் வச்சுக்காத. யூபியா மாத்திரேன், ஓபியா மாத்திரேன், அயோத்தியாவை மாத்திரேன், என்ன இந்த வேலைலாம் இங்கே வச்சுக்காத. நல்லா சாப்பிடு, ஹார்லிக்ஸ் குடி, பூஸ்ட்டு குடி. என்ன நீ வீட்டில் கறியெல்லாம் தூண்டுறியாமே சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா அங்கே கறி துண்டு போட்டு இங்கே வந்து ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்கண்ணே. இந்த அரசியல், இந்த அண்ணாமலை நாங்கள் நினச்சா என்ன நடக்க, ஒரு மயிரும் நடக்காது. நான் நினச்சா என்னோட ஒரு மயிரும் நடக்காதரா. உன் சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அவங்களே எங்கள் தளபதி பார்த்து பயப்படுறாங்க. பிரதமரே சொல்கிறார், மற்ற ஸ்டேட் மாதிரி கிடையாது தமிழ்நாடு ஸ்டேட். மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இஸ் a powerful leader. DMK is not only in a political party, DMK is in a movement. Honorable Tamil Nadu Chief Minister is not only leader, he is a warrior. He is a warrior. He followed the PR path. He is son of Dr. Kalaignar. Be careful. You should handle very carefully. M.K. Stalin is a powerful leader in our India. சொல்கிறது யாருன்னு கேட்டால் மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி சொல்கிறார். ஏன் நீயே சொன்னிய ராஜா, ஸ்டாலின் இஸ் வெரி மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி சொன்னது யார்? ராஜா நீ. அவர் அமைதியாகிறாருன்னு இந்த சீமான் சாமான் பையன் இந்த பாமக மதக்கலவரத்தை தூண்டின்னு என்ன சொல்கிறது படுசூலை பார்க்குற இந்த அன்புமணி ராமதாஸ் இவனுங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், தளபதி 2026 உங்கள் சோழி எல்லோரும் சொல்லி முடிக்கிறோம். நான் குறிப்பாக சொல்கிறேன், இந்த மதக்கலவரத்தை இந்து மதத்துக்குள்ள கிறிஸ்துவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் கலவரத்துன்றது இதெல்லாம் நடக்காது. நாங்கள்லாம் ஒற்றுமையாகணும். குறிப்பாக இந்து முஸ்லீம் நாங்கள்லாம் மாமா மச்சனா பழகிறோம். நீ அந்த தர்கா கிட்ட போய், திருப்பரங்குன்றமோட தர்கா கிட்ட போய் தெரியும் பிரச்சனை பண்ணினேன் அந்த மாவனை நடக்கிறது வேறு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம அரசு நல்ல அரசு. ஆனால் இந்த பெண்கள்கிட்ட கலாட்டா பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் பாருங்கள். ஒரு 4 பேர் என்கவுண்டரில் போடணும். தெலுங்கானாவில் போட்டாங்க பாருங்கள். ஒரு லாரி டிரைவரில் கீழே ஒரு பொண்ணை கடத்தி போய் கற்பழிச்சு கொண்டுட்டானுங்க. ஒன்றும் பண்ணல தெலுங்கானா போலீஸ். அவனை பிடிச்சாங்க, கூப்பிட்டு போனாங்க, சுட்டு சாகிச்சுட்டு போயினேன்ட்டாங்க. போலீஸை கடவுளாக வணங்கினாங்க. அந்த மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் பார், 4 பேர் என்கவுண்டரில் போட்டுடணும். இந்த மதக்கலவரை தோன்றான் பார் முஸ்லீம் இந்துக்குள்ள, அவனுக்கு 4 பேர் என்கவுண்டர் போடணும். இந்த பிஜேபிக்காரன் கஞ்சா கடத்துறான் பார், அவனை 4 பேர் என்கவுண்டரில் போடணும். இந்த போலி மதுபானம் விற்கிறான் பார், அவனை 4 பேர் என்கவுண்டரில் போடணும். கலாச்சார அரசாங்கம் எவ்வளோ சொல்லி திருட்டு தரவா மலையில் காசுறான் பார், அவனை 4 பேர் என்கவுண்டரில் போட்டினா எதுவும் நடக்காது. ஆனால் தளபதி வேணாம், அமைதி பூங்கவானமாக இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம அமைதியாக ஆட்சி நடத்தும், எந்த வகையிலும் மக்கள் எந்த வகையிலும் பாதிப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தளபதியெல்லாம் தமிழ்நாட்டை கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்யா. அவர் நல்லவர். அவரை மாதிரி ஒரு தலைவர் நம்ம கிடைக்க மாட்டார். பிறந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையாக பிறந்துக்குது பார் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். கலைஞருக்கு நல்ல புள்ள தளபதி, தளபதிக்கு நல்ல புள்ள அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். கூட இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். அவருக்கு எந்த கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடாது. நான் வேறு எதுவும் சொல்ல வரல. நான் எது இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நம்மளை ஜெயலலிதா 10 வருஷம் அதிமுக தொடர்ந்து ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது எவனா கிட்ட போனானா? மோடி பயந்துன்னு போய் ஜெயலலிதா வீட்டில் சாப்பிட்டு வந்தார். சீமானோட பேசியிருப்பானா? இவங்களாம் அவ்வளோ பேசியிருப்பாங்களா? இப்போ ஏன் பேசுகிறான்னா, நம்ம கையில் ஆகாதவங்கன்றது இல்லை. இவர் நல்லவர்ரா, தளபதி நல்லவர்ரா, கலைஞர் புள்ளடா. இவரெல்லாம் நம்மளை வந்துட்டு பொய் வழக்கெல்லாம் போட மாட்டார், நம்மளை அடிக்க மாட்டார், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். நம்ம இஷ்டத்துக்கு பேசி கட்சி வார்த்தலான்னு பேசிக்கிறீங்க. நிலைமை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. பிஜேபி சங்கி பசங்களை சொல்கிறேன், லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு கொடுக்குறது.
மதக்கலவரத்தை இங்கே தூண்டலான்னு பார்த்த முஸ்லீம் இந்துக்களுக்குள்ள முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் அறுத்து காக்கா போட்டுருவான்.